அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா உலகம். இன்றைக்கி எங்கள் வீட்டு கார்டனை பற்றி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. இதுவரையும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீட்டில் சைடில் சந்து மாதிரி இதுமாரி விட்டுருப்போம். இதில் ஒரு தென்னை மரம் இருக்கும், சோத்து கத்தாழை வச்சுருக்கு. இதுமாதிரி ஓமச்செடியும் நாங்கள் நிறைய வச்சுருப்போம். ஏன்னா சளிக்கெல்லாம் தண்ணியில் அந்த இலையை போட்டு குடித்தா சளிலாம் ரொம்ப கேட்கும். அதுக்காண்டி ஓமச்செடி நாங்கள் நிறைய வச்சுருப்போம். இது தென்னை மரம் நல்லா காய் காய்க்கும் பாருங்கள். அந்த சைடில் எங்கெங்கே மண்ணெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஓமச்செடி வச்சுருப்போம். இது மருதாணி செடி. இது கிணறு. இப்போ இருக்கிற வீட்லையெல்லாம் அதிகமாக கிணறு இருக்க மாட்டேங்குது. முன்னாடியே கட்டின வீட்லையெல்லாம் கிணறு வச்சு கட்டியிருப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட்லாம் பிடிச்சி தண்ணி இல்லைன்னா இது கிணறு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மிளகா செடி வச்சுருக்கோம். இது மல்லி இலை இருக்குல்ல, அது வேறு ஊண்டி வச்சேன். நல்லா துளிர் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அழுகி போயிடுச்சு. அது இது பாருங்கள். இது சாத்துக்குடி இருக்கும்ல, அந்த மரம். அது பழம் சாப்பிட்டுட்டு சும்மா சீட்ஸை போட்டதில் மரமாக நல்லா முளைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் முள் பெருசு பெருசாக இருக்கும். நல்லா நான் இப்போ விரல் வச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா பெருசாக இருக்கும் முள். ஆனால் அந்த இலையை நம்ம லைட்டாக அதை உடச்சி விட்டும் போது பார்த்தா நல்ல ஒரு வாசமாக இருக்கும், சூப்பராக. இது வல்லார செடி. இது ஜாரில் வச்சுருக்கோம். இதை காம்பை சும்மா உடச்சிட்டு ஒரு மண்ணில் ஊண்டி வச்சாவே இது நிறைய படரும். இந்த கீரை ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. அங்கே பாருங்கள், நாங்கள் மண்ணில் கூட வச்சுருக்கு. அதுவும் நல்லா படர்ந்து போயிருக்கு. இது ஒரு பந்தல் மாதிரி போட்டு இது பசலைக்கீரை. இதுவும் அதேமாரி காம்பை மட்டும் லைட்டாக உடச்சிட்டு நம்ம எந்த இடத்துல ஊன்னாலும் இது அப்படியே கொடியாக அப்படியே படர்ந்து போகும். இந்த கீரையை உடம்புக்கு ரொம்ப நல்லது, பசலைக்கீரையும். இதே நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் கிணறு சொன்னேன். கிணறு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி அள்ளுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி அள்ளும்போது வர அந்த சவுண்டு ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மழை காலங்கிறதுனால தண்ணி நிறைய மேலேயே இருக்குது. இந்த தண்ணி ரொம்ப ஜில்லுண்டு இருக்கும். அது நல்லா எந்த தூசியும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இது எங்கள் வீட்டு கொய்யா மரம். காய் நல்லா இனிப்பாக இருக்கும். காய் நல்லா பெருசாகவும் இருக்கும். இது ஓரளவுக்கு பெரிய மரமாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். இது பாருங்கள், இது மாமரம். இது சீசனுங்கிறதுனால மாங்காய் நிறையா காய்ச்சிருக்கு எங்கள் வீட்டில். நான் காட்டுறேன். தூரமாக இருக்கிறதையெல்லாம் ஜூம் பண்ணி காட்டுறேன். காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நம்ம அந்த வைக்கல்லாம் வச்சு பறித்து அந்த வைக்கலில் வச்சுட்டு நம்ம பழுக்க வச்சோம்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். நிறைய காய்ச்சிருக்கு மாங்காவும். அதான் அறுத்து உப்பு மிளகாய் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மேலையெல்லாம் நிறைய மாங்காய் தெரியுது. சைட்லலாம் தெரியுது சப்போட்டா மரம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாங்காவை பறித்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் ஃபோட்டோவும் கட்டுறேன். நிறையா இருக்கும் பாருங்கள். இது பாருங்கள், இது சப்போட்டா மரம். தூரத்துலாம் காஞ்ச இலை மாதிரி தெரியுதுல்ல, நம்ம தூரத்துலன்னு பார்க்க அப்படி தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது சப்போட்டா மரம். நல்லா காய் நல்லா இனிப்பாக இருக்கும். அதுமாதிரி மரம் ஃபுல்லாக நிறைய காயாகவே இருக்கும், சப்போட்டா காயாக. பாருங்கள், இது நல்லா பெருசாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இது கல்கண்டு மாதிரி இனிப்பாக இருக்கும் இந்த சப்போட்டா. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.